வந்து இந்த கக்கா இருக்கு இந்த படம், கக்கோல்டா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படி எல்லாம் தெரியல. இட் இஸ் an absurd storyline. அது அப்படியே இருந்துட்டு போகுது. ஏன் இதெல்லாம் பண்ணுவான்? வேற யாரு? நான் தான். எனக்கு பிரச்சனை என்னன்னா, இட் இஸ் 2025. இன்னுமா நீங்க வந்து அத்தை பொண்ணு மாமா பொண்ணு காதல் எல்லாம் படத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கூடயே ஒன்னாவே வளர்ந்துருந்தாங்கன்னா they probably feel like brother sister vibes. அவங்க வந்து காதல் பண்றாங்கன்றதே வியர்டா தான் இருந்துச்சு. இதுல தமாஸ் என்னன்னா, அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஹானர் கில்லிங் விக்டிம். ஆனா இந்த படத்துல விக்டிமா யார் இருப்பாங்கன்னா பிரதீப் ரங்கநாதன். அவங்க ரெண்டு பேர் லிட்டரலா கொலை செய்யப்படுவார்கள். ஆனா அவங்க ரெண்டு பேரை பார்த்து நம்ம இரிட்டேட் ஆகி பிரதீப்ப பாவமா பாக்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாரு பாத்தீங்களா? ஐயா கலக்கிட்டீங்க ஐயா, தொட்டாலே பட்டாசாதான் கலக்கிட்டீங்க ஐயா. லோர் அக்யூரேட்டா அந்த படம் இருந்திருந்தா சரத்குமார் வந்து இந்த குழந்தை என்ன காப்பாத்திடுச்சா, இனிமே இதுதான் என் பேர புள்ள எல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த குழந்தை காப்பாத்தின உயிர் எனக்கு எதுக்கு அப்படின்னு அறுத்துக்கிட்டே செத்து போயிருப்பாரு சரத்குமார். சோ நீங்க வந்து அக்யூரேட்டா எடுத்திருந்தீங்கன்னா that would have been the result.